சென்னையில் ஒரே நாளில் சகோதரர்கள் இருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை திட்டமிட்டு தீர்த்து கட்டியதன் பகீர் பின்னணி என்ன? சென்னையில் ஆவடியை அடுத்த பட்டாபிராம் ஆயில்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவரது மகன்கள் 27 வயதான இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் 24 வயதான ஸ்டாலின் ஆகியோர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சீனிவாசன் மீது திருட்டு வழக்குகள் உள்ளன. அவருடைய தம்பி ஸ்டாலின் சி கேட்டகரி ரவுடி என்றும் கூறப்படுகிறது. இவர் மீதும் பட்டாபிராம், ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட காவல் நிலையங்களிலும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் பட்டாபிராம் அருகே சனிக்கிழமை மாலை நேரத்தில் சகோதரர்கள் இருவரும் சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவர்களை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றியதில் அந்த கும்பல் திடீர் என்று தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து சகோதரர்களை வெட்ட முயற்சித்துள்ளது. அந்த கும்பலிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த ஸ்டாலின் பட்டாபிராம் நோக்கியும் சீனிவாசன் ஆவடியை நோக்கியும் ஓடி உள்ளனர். விடாமல் கொலைவெறியுடன் துரத்திய கும்பல் அண்ணன் தம்பி இருவரையும் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்துள்ளது. இதில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்ட சகோதரர்கள் நிகழ்விடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பட்டாபிராம் மற்றும் ஆவடி போலீசார் வெவ்வேறு இடங்களில் கிடந்த உடல்களை கைப்பற்றினர். பிறகு இருவருடைய உடல்களையும் உடற்கூராய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் தீவிர விசாரணை மேற்கொண்டார். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு 100க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை காவலர்கள் குவிக்கப்பட்டனர். இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆய்வாளர்கள் ஜெகன் கிருஷ்ணமூர்த்தி, சாய் கணேஷ், கிருஷ்ணன் உள்ளிட்டோர் அடங்கிய 6 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இருந்தபோதும் எதற்காக இரட்டை கொலை அரங்கேற்றப்பட்டது, இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கஜேந்திரனின் மூத்த மகன் கக்கன் என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பகுதியில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் சீனிவாசன் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தில் 3 சகோதரர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆயில்சேரி கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.